ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன நியூ ரெசிபி பார்க்க போகிறோன்னா தந்தூரி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். இது வரைக்கும் நீங்கள் ஃப்ரைட் சிக்கன் வச்சு ஃப்ரைட் ரைஸ் ட்ரை பண்ணியிருப்பீங்க. இது ஒரு ட்விஸ்ட்டோட தந்தூரி சிக்கன் வச்சு நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா கொஞ்சம் கோஸ், கேரட், கேப்சிகம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா இந்த தந்தூரி சிக்கன் பைட்ஸ். இது வேணும்னா என்னோடய சேனலில் ப்ரீவியஸ் வீடியோவாகவே இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் பாஸ்மதி ரைஸை நான் மாதிரி பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் தான் நான் ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஹெவி பாட்டம் கடாயை ஒன்று வச்சுட்டு அதில் கொஞ்சம் ஆயில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் அதில் ஆனியன்ஸ் ஆட் பண்ணி இந்த ஆனியன் நல்லா ஃப்ரை ஆக விடணும். இது தந்தூரி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். ஸோ நான் இதுக்கு ஆயில் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தட் டயட்டிங் இருக்கிறவங்க கூட ஃப்ரைட் ரைஸ் கிரேவிங் இருக்கும்போது இந்த வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம். அதுக்காக தான் இதை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்ச எல்லா வெஜிடபிள்ஸும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதை நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ நான் இந்த காய்கறிங்களுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு போட்டுடுறேன். உப்பு போட்டால் காய்கறிங்க ஈஸியாகவே ஃப்ரை ஆகிடும். ஸோ இந்த காய்கறி லைட்டாக சாட்டே ஆனதுக்கப்புறமா நான் இதில் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறமா அதோட வாசனை போகிறதுக்காக நம்ம எல்லாத்தோடு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணணும். அதுக்கப்புறமா நான் இதில் ஒரு ஹாஃப் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். ரெட் சில்லி பவுடரும் போட்டதுக்கப்புறமா நம்ம இதை நல்லா ஃப்ரை பண்ண விடணும். ஒன்ஸ் அந்த பச்சை வாசனை எல்லாமே போய் காய்கறியும் கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறமா நான் இதில் 2 முட்டையை சேர்த்துருக்கேன். நான் இது 2 பேர் சாப்பிட்ற அளவு ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறேன். ஸோ 2 எக் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், ரைஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் எக்கெல்லாம் இந்த மாதிரி செண்டாக வந்ததுக்கப்புறமா நான் கொஞ்சம் இதில் பெப்பர் ஆட் பண்ணுறேன். பெப்பரை ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த காயும் எக்கும் ஒன்றா பிளெண்ட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த தந்தூரி சிக்கன் பைட்ஸ் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்குது. அதை நான் கொஞ்சம் எடுத்து இதில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் இந்த சிக்கன் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை வெஜிடபிளோட கோட் ஆகிற அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இதில் அரை ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணுறேன். சோயா சாஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் சோயா சாஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதை நல்லா ஃப்ரை பண்ணி விடணும். இந்த மாதிரி இந்த காய்கறிங்க முட்டை எல்லாம் ஒன்று திரண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை இதில் ஆட் பண்ணிடணும். பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதெல்லாமே ஒன்று சேரு வர மாதிரி நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். பாஸ்மதி ரைஸ் போட்ட உடனே நம்ம ஃப்ளேமை லோ பண்ணிவிட்டு ஒன்ஸ் இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா ஹை ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு 3 மினிட்ஸ் இதை நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா நம்மளோட டேஸ்டியான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடும். இதை நான் நார்மலாக ஸ்ட்ரீட் ஸ்டைல் மாதிரி ட்ரை பண்ணாமல் ஹோம் ஸ்டைலாக ட்ரை பண்ணியிருக்கேன். இதை டயட்டிங் இருக்கிற பீப்புள் கூட வீட்டிலே ஈஸியாக செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இதில் ஃப்ரைட் சிக்கன் போடாமல் தந்தூரி சிக்கன் போட்டது தான் நம்ம கொடுத்ததுலே ட்விஸ்ட். அந்த தந்தூரி சிக்கனும் நான் வீட்டிலே பண்ணது தான். அது என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.